ஃபர்ஸ்ட் இந்த சங்கீதம் 2 என்ன சொல்லுதுன்னு சும்மா சிம்பிளா சொல்லிடுறேன். உலகத்துல உள்ள பெரிய பெரிய ஆளுங்க ராஜாக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த கடவுளோட ஆட்சியே வேண்டாம், இவங்க போட்டிருக்கிற சங்கிலிய உடைச்சு எறிவோம்னு சத்தம் போடுறாங்க. ஆனா பரலோகத்துல உட்கார்ந்து நம்ம தேவன் என்ன பண்றாராம்? சத்தமா சிரிக்கிறாராம். அப்புறம் சொல்றாரு, நான் என் ராஜா என் அபிஷேகம் பண்ணப்பட்டவா இன்ன சிமியோன் மலை மேல உட்கார வச்சுட்டேன். இவங்களுக்கு எதிரா போறவங்க அழிஞ்சு போவாங்க, என்கிட்ட சரண்டர் ஆனா அவங்களுக்கு தான் நிம்மதின்னு சொல்றார். அதாவது கடவுள் யாரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரோ அவங்களுக்கு எதிரா போறவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். கதையின் கனெக்ஷன் இதுக்கு பெர்ஃபெக்டா கனெக்ட் ஆகிற ஒரு கதை பார்க்கலாமா? நமக்கு ரொம்ப பிடிச்ச தாவீது ராஜா கதை. தாவீது கடவுள் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணி உட்கார வச்சார். அவர் கடவுளோட அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்லையா? ஆனா தாவீது ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தான், பேர் அப்சலோம். இவன் பயங்கர ஸ்மார்ட், பார்க்க ரொம்ப அழகு. இவனுக்கு ராஜா பதவி மேல ஆசை. அப்பா வயசாயிடுச்சு, நாம ஏன் ராஜாவாக கூடாதுன்னு நினைச்சான். அவன் என்ன பண்ணானா, மெதுவா மக்கள் மனசை கெடுத்தான். ராஜா உங்களை ஒழுங்கா கவனிக்கலை, நான் இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மக்களை தன் பக்கம் இழுத்து ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டான். அப்புறம் அப்பாவான தாவீது ராஜாவுக்கு எதிராக கிளம்பி தானே ராஜான்னு அறிவிச்சான். பாத்தீங்களா, கடவுள் வச்ச ராஜாவுக்கு எதிரா சொந்த மகனே அதிகாரம் கேட்டு கலகம் செஞ்சான். சங்கீதம் 2 இங்கே வந்து நிக்குது. கடவுள் சிரிச்சாருன்னு சொன்னோம் இல்லையா? அப்சலோமோட கலகம் கொஞ்ச நேரம் ஓஹோன்னு போச்சு. ஆனா கடைசியில என்ன ஆச்சு? போர் நடந்தது. தாவீது ராஜா ஜெயிச்சார். அப்சலோம் காட்டுக்குள்ள ஓடும்போது அவனோட நீளமான முடி ஒரு மரக்கிளையில மாட்டிக்கிச்சு. அவ்வளவுதான். தாவீதோட தளபதியான யோவாப் வந்து அவன் அங்கேயே குத்தி கொன்னுட்டான். முடிஞ்சு போச்சு கதை. ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? சங்கீதம் 2 சொல்ற மாதிரி கடவுள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதுக்கு எதிரா நீங்க பிளான் போட்டாலும் கோபம் கொண்டாலும் கடவுள் சிரிச்சுக்கிட்டு அதை அழிச்சிடுவார். தாவீதுக்கு எதிராக கிளம்பி அதிகாரம் கேட்ட அப்சலோமை கடவுள் சும்மா விடலை. அதுபோல இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து தான், அவர்தான் மகா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மைனஸ் மெசியா ராஜா. அவருக்கு எதிரா அவருடைய வார்த்தைக்கு எதிரா நாம வாழ்ந்தா நாமளும் அப்சலோம மாதிரி ஒரு நாள் அவரோட கோபத்துக்கு உள்ளாவோம். ஆனா நம்ம சங்கீதம் 2 என்ன சொல்லுது? அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் சந்தோஷம் உண்டாகும். சோ அதிகாரம் பதவி எல்லாம் ஆண்டவர் கொடுக்கறாரான்னு பாருங்க. ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு எதிரா கலகம் பண்ணாதீங்க, அவரை நம்புங்க, நிம்மதியா இருங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பைபிள் ஸ்டோரியோட உங்களை வந்து பார்க்குறேன்.